ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் வந்திருக்கிறோம். இடையில் தீபாவளி, அதில் ஒரு குறிப்பிட்ட நாள் போயிடுச்சு. அதுபோக பல விசேஷங்கள். இதுக்கிடையிலையும் நம்ம தொடர்ந்து ஒரு 10 நாளுக்குள்ளே வீடியோ கொடுத்துருவோம். அதிகபட்சமாக 15 நாள். இந்த தடவை அதிகமாகவும் ஆயிடுச்சு. பரவாயில்ல. இப்போ பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னிங்கன்னா, குழந்தை பாக்கியம் குறித்து பல சந்தேகங்கள் பலருக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயம். அதை பற்றி பேசுவோம் அப்படிங்கிறக்காகத்தான் நம்ம இந்த காணொளி போடுறோம். நிறைய இப்போ இருக்கக்கூடிய தெருவுக்கு தெரு, இப்போ முன்னே அந்த காலகட்டத்தில் 10 குழந்தைங்க வரைக்கும் இருக்கக்கூடியவங்க இருந்தாங்க. ரொம்ப நம்ம சொல்கிறது ஒரு 100 வருஷம் 80 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் குறைஞ்சிக்கிட்டே வந்து எண்ணிக்கை ஒரு 5 குழந்தைங்க, 2 குழந்தை, 4 குழந்தைங்க இருக்கக்கூடிய வீடுகளாக இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 3 குழந்தையாவது இருக்கும் அப்படிங்கிறது போய் 2 குழந்தைங்கிறதாகி இப்போ ஒரு குழந்தை கிடைக்கிறதே, ஒரு குழந்தை வீட்டுக்கு அப்படிங்கிறது ஒன்று. அதுவுமே கிடைக்கிறது ஒரு சிலருக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கு. வீதிக்கு வீதி இன்னும் வந்து அவ்வளவு குழந்தைகள் கிடச்சிட்டு இருந்த, ஆரோக்கியம் இருந்துட்டு இருந்த நிலைமையில் உணவு வகைகளில் அதிலிருந்து பல காரணங்களை பல விதமாக சொல்லப்பட்டாலும், பல காரணங்கள், அதே மாதிரி வேலை, அது எத்தனையோ காரணங்களை விஞ்ஞானம் சரி, நம்ம உணவு உட்கொள்வதும் சரி, பலவித காரணங்களை சொல்லப்பட்டாலும், அந்த குழந்தையின்மைக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும், ஜோதிட ரீதியான காரணங்களை, இப்போ வந்து எனக்கு குழந்தை கிடைக்குமா அப்படிங்கிற விஷயத்த அந்த தம்பதிகள், கல்யாணமானவங்க அல்லது அவங்களுடைய கல்யாணமானவங்களோட அப்பா அம்மா அந்த மாதிரியானவங்க, எங்களுக்கு பேரன் கிடைக்குமா, பேத்தி கிடைக்குமா, அந்த மாதிரியான குழந்தை வரத்துக்கான ஏக்கத்தில் கேட்கக்கூடிய, நம்பக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னிங்கன்னா, டாக்டரை எவ்வளோக்கு எவ்வளோ நம்புகிறாங்களோ அதை காட்டிலுமே அதிகமாக ஜோதிடம் அப்படிங்கிற விதத்தில் தேடி பார்க்கலாம், கிடைக்குமா, அந்த பாக்கியம் இருக்கா அப்படின்னு கொடுத்து, ஜாதகத்தை கொடுத்து கேட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நீண்ட நாள் தள்ளி போக போக எடுக்கிற முடிவு. ஜோதிடம் சார்ந்த கேள்விகளை, ஜோதிடர்களோட அந்த குழந்தைகள் சம்பந்தமான கேள்விகளை கேட்டு அதற்கான விஷயங்கள் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. எல்லாருக்குமே அந்த எண்ணம் வரும். குழந்தை பாக்கியம் தள்ளி போகும்போது அதை கிடைக்குமாங்கிற கேள்விக்கு விடைய ஜாதகத்தின் மூலமாக தேடும்போது எப்படி தேடணும் அப்படிங்கிறது, என்னென்ன காரணமெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம ஒரு பார்வை பார்ப்போம். இந்த குரு அப்படிங்கிற விஷயத்து கிரகத்தை எடுத்துக்குவாங்க. நவகிரகங்களில் குருவை மட்டுமே அப்படிங்கிற விஷயத்தை குழந்தையாக பார்ப்பது அப்படிங்கிறத நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்வதானால், இது என்னோடய அனுபவம் மட்டும்தான். மற்றவங்களுக்கு வேற்று கருத்துக்கள் இருக்கலாம், விவாதங்கள் இருக்கலாம். ஆனால் இது பொருந்துறது எவ்வளோ தூரம் சரியாக பொருந்தது, சரியாக இருக்குது அப்படிங்கிறதுல நிறைய பேர்த்து கூட நம்ம விவாதம் தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன் அப்படின்னிங்கன்னா, 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் இதுதான் சந்தேகத்துக்கு இடமான விஷயம் தான். 5ஆம் இடம் மட்டுமே புத்திரத்தை முடிவு செய்வதாக இருக்காது. ஆணுக்கு 5ஆம் இடமும் பெண்ணுக்கு 9ஆம் இடமும் புத்திரஸ்தானத்தை பற்றி பேசுவதாக இருக்குது. ஆனாலும் வந்து பூர்வீகத்தை பற்றியும் அது பேசும், பல காரணங்களை பேசும். அதை புத்திர பாக்கியத்தையும் சேர்த்து பேசுது அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஒன்று. அடுத்தது 5ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் தான் குழந்தை கிடைக்காது அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்குது. இந்த ராகு கேது இருந்தால் குழந்தை கிடைக்காது அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்குது. அப்படி இல்லை, பாவ கிரகங்களில் சனி பகவான் இருக்கிறவங்க ரெண்டுமே பெண் குழந்தையாக இருக்கக்கூடியவங்க இருக்காங்க நிறைய நம்மளுடைய அனுபவத்தில். அப்படி வேணால் சொல்லாமே தவிர, மற்றபடி குழந்தையே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறது பெரும்பாலும் அப்படி வரல ஒன்று. அதே மாதிரி 5ஆம் இடத்துக்குடையவர் புதனாக வரும்போது, புதனுடைய நிலை நல்லாக இருக்கும்போது கண்டிப்பாக குழந்தை கிடைக்குது. அதையும் நம்ம வந்து இது பண்ண வேண்டியதாக இருக்குது. அதில் என்ன அப்படின்னிங்கன்னா, பெண் குழந்தைகள் 5ஆம் இடத்தில் புதன் இருப்பது, அடுத்து 5ஆம் இடத்துல
இடத்துக்குடையவராக புதன் வர்றது அப்படிங்கிறது பெண் குழந்தைகள் அதிகம் கிடைக்கிறதா நிறைய பார்க்குறோம். அப்புறம் குருவை மட்டுமே வச்சு பார்க்குறாங்கன்னு நம்ம இடையில ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்படி நிறுத்துகிற மாதிரி இருந்துச்சு. நவகிரகங்களில் சுக்கிரனை ஆணுக்கும், சுக்கிரன் நிலையை ஆணுக்கும், அதே மாதிரி செவ்வாயின் நிலையை பெண்ணுக்கும் நிச்சயமாக ஆய்வுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு ஆணின் உயிர்த்தன்மை எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற டெஸ்ட்டை சுக்கிரனை வச்சு தான் எடுக்கிறாங்க. அதே மாதிரி கருமுட்டை உருவாகுதல் அப்படிங்கிற விஷயத்தை செவ்வாயை வச்சு தான் அவங்க கவுண்ட் பண்ணுற விஷயங்கள்லாம் அதிலிருந்து தான் உருவாகுது அப்படிங்கிறதான் அதில் இருக்கக்கூடிய முக்கிய கருத்து. அதை ஆய்வு செய்வது அப்படிங்கிறப்போ இதை கருத்தில் எடுத்துக்காமல் ஆய்வு செய்வது குழந்தை பாக்கியத்தை சரியாக சொல்வதில், சொன்ன கருத்து நடைமுறைக்கு வருவதில் சிக்கல்கள் இருக்கலாம் அல்லது தவறி போகலாம் அப்படிங்கிறதால அதன் மூலமாக மனக்கசப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே போல் 5ஆம் இடத்து அதிபதி சனி சாரம், புதன் கிரகத்தின் சாரம், அதாவது சனி பகவானுடைய நட்சத்திரங்களான பூசம், அனுசம், உத்திரட்டாதியில் நிற்பது 5ஆம் இடத்து அதிபதி. அதே போல் அசுபதி, மகம், மூல நட்சத்திரத்தில் நிற்பது. அதே போல் ஆயில்யம், ரேவதி, கேட்டை இந்த 3 நட்சத்திரங்களில் நிற்பது மிக மிக கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய விஷயமாக பார்க்க வேண்டியது இருக்குது. இங்கே போய் சுக்கிரன் நிற்பது ஆணுக்கும், பெண்ணுக்கு செவ்வாய் நிற்பதிலும் இந்த 9 நட்சத்திரங்களில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு குழந்தை பாக்கியத்துக்கு பார்க்க வேண்டியதில் மிக மிக கூர்மையாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. அது போக திதிகளில் 2 பேரும் சஷ்டி திதியா அப்படிங்கிற விஷயத்தையும், வெப்பத்தினால் இது மாறுபட்ட நிலையில் இருக்கா உடல் ரீதியாக அப்படிங்கிற விஷயத்தையும், கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய விஷயங்களை சுத்தம் பண்ணுறதுக்கு என்ன விஷயம் இருக்குங்கிறது பார்க்கறக்கும் இந்த 5ஆம் இடமும், அதே நேரத்தில் திதியின் தன்மையும் ரொம்ப சூடான நிலைமையில் இருக்கக்கூடிய திதிகளாக இருக்கா, நெருப்பு ராசிகளில் இந்த கிரகங்கள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம கணக்கில் எடுக்க வேண்டியது இருக்குது. ஒரு சின்ன கேள்விக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லை, இந்த வாரிசுங்கிறது சின்ன கேள்வி அல்ல. நிறைய பேர் அசால்ட்டாக அந்த பதில் சொன்னாங்க. அதனால் நம்ம இதை பதிவு பண்ணுறோம். வாரிசு என்பது சந்ததி விருத்தி என்பது, திருமணம் என்பதே சந்ததி விருத்தி அப்படி அடிப்படையாக கொண்டு இயங்குறப்போ இந்த சந்ததி விருத்தியை சாதாரணமாக கடந்து போக முடியாது, கூடாது. அதனால் இது மாதிரியான கேள்விகளை வரும்போது இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. அதே போல் சூரியன் அவயோகியாக வருகிறது என்றால் ஒருவருக்கு யோகாதிபதி குரு என்றால் சூரியன் அவயோகியாக வரும். ஒருவருக்கு சுக்கிரன் யோகாதிபதி என்றால் குரு அவயோகியாக வரும். இந்த இருவரும் இணைந்திருக்கிறார்களா, அவயோகியாக குருவோ அவயோகியாக சுக்கிரனோ வருகிறார்களா அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து பார்க்கிறது அப்படிங்கிறது. இதுக்கு கூட காரணங்கள் இருக்கலாம். அப்படி இருக்குமானால் சஷ்டி திதி மாதிரி இருக்கக்கூடிய இதில் திதி தோஷத்தையும், இதில் இருக்கக்கூடிய அவயோகிபையின் தன்மையையும், அந்த அவயோகத்தன்மையை நீக்கி தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கா. இந்த நாமயோகம் தவிர குருவும் சுக்கிரனும் பார்த்து கொள்ளுகிறதா அல்லது சேர்க்கை இருக்கிறதா, அது என்ன விதமான நிலையில் இருக்கிறதையும் ஒரு ஆய்வுக்கு கணக்கில் நிச்சயமாக எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆணின் ஜாதகத்தில் மிக மிக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. இது போக 3ஆம் இடத்து அதிபதி நான் சொன்ன 3ஆம் இடத்து அதிபதி இந்த 9 நட்சத்திரங்களில் அதாவது கேதுவின் 3 நட்சத்திரங்கள்,
புதனின் 3 நட்சத்திரங்கள், அதுபோக சனி பகவானின் 3 நட்சத்திரங்களில் நிற்கும் நிலை, இதையும் அதாவது அதனோட திசையோ புத்தியோ நடக்கிறது அப்படின்னாலும் நாம் இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு சொல்ல வேண்டியே இருக்கிறது. புத்திர பாக்கியத்தை பற்றி சொல்லுகிற போது கேள்விகளுக்கு ஒரு நல்ல ஆய்வு தேவைப்படுகிறது. அதுபோக எல்லாருமே இந்த கற்பரச்சாம்பிகை அப்படிங்கிற கோயிலை நிறைய பேர் சொல்லிகிட்ருக்குறோம். அது கரு உருவானதற்கு பிறகு காத்து ரட்சிக்கிற ஒரு கோயிலாக நான் பார்க்குறேன். கரு கிடைப்பதற்கு, ஒரு குழந்தை கருவாக கிடைப்பதற்கு, அது வளர்வதற்கு கரு வளர்சேரிதான் ஒரு சிறப்பான இடமாக நான் பார்க்கிறேன். இது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்குது. இதையே பெரும்பாலும் கோயில்கள் நம்ம சொல்லாமல் இப்போது வீடியோவில் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறும் அப்படிங்கிறது வேறு. அதை தாண்டி ஒரு பொதுவான கோயில் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறது. இது குழந்தை சம்மந்தமான விஷயம் வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கிட்டோங்கிறதுக்காக இதை சொல்கிறோம். ஒன்று, இதே மாதிரி கும்பம் பூரட்டாதி கொஞ்சம் குழந்தை தாமதமாகவோ அல்லது தடைகளுக்கு பிறகு போராட்டங்களுக்கு பிறகு கிடைக்கக்கூடியதாகவோ இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அதுவும் ஒன்று. குழந்தை கிடைப்பதில் தாய்மைக்கு கொஞ்சம் சிரமங்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் அதுவும் ஒரு கர்ம பதிவு உள்ள நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகமும் அந்த நட்சத்திரத்தின் தன்மையையும் பொறுத்து அதற்கான கும்பம் பூரட்டாதிக்கான கர்ம நட்சத்திரத்துக்கான கோயில் அப்படின்னிங்கன்னா அது சேவூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி ஒன்று இருக்குது. அது போக தஞ்சையிலேயே பூரட்டாதி நட்சத்திரத்திற்கான ஒரு கோயில் இருக்கிறது. அந்த கோயிலுக்கும் நீங்கள் யூடியூப்லேயே வேணாலும் போட்டு பாருங்கள், உங்களுக்கு அந்த கோயிலில் விடை இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சமாச்சாரம் உண்டு. இது எல்லாமே பொதுவான கருத்து அப்படிங்கிறத தாண்டி மேலோட்டமான நிலைமை, இந்த 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி மட்டும் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளாமல் இன்னும் ஆழமாக சென்று இந்த கேள்வியின் கணத்தையும் உணர்வையும் புரிந்து கொண்டு அவர்களுக்கான பதில்களை மனோதிடத்திற்கான சொற்களை சொல்வதற்கு, உறுதியாக தெரிவதற்கு இந்த ஆய்வுகள் தேவைப்படுகிறது. மேலோட்டமான பதில்கள் அவர்களை வாடிக்கையாளர்களை திருப்திகரமாகவும் ஆக்குவது சிரமம். அதே நேரத்தில் அதை சாமானியர்கள் பார்த்துட்டுருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த தேடி வந்த பதில் ஆறுதலை தரக்கூடிய பதில் இருக்க வேண்டும் நினைத்து இந்த பதிவை இந்த கோணத்தில் போட்டிருக்கிறோம். கேள்விகளும் சந்தேகங்களும் நிறைய இருக்கலாம். இந்த கேள்விகளை சந்தேகங்களை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் சரியாக உங்களுக்கு பதிலளிக்க முயற்சி செய்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அபிப்பிராயங்களை பதிவு பண்ணுங்கள்.